7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். புத்தம் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா. இன்னைக்கு என்னோட ஃபாத்திமா இருக்காங்க. ஹாய் ஃபாத்திமா. இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே. எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க, ஹாப்பி மூமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி மாட்டிக்கிட்ட மூமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்புறதை வந்து கீழே பள்ளம் தோண்டி பிடிக்கல அப்படின்னா அதோட கொட்டி மூடிடுவேன். சில நாள் வந்து மறந்து போயிடுவேன் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. அதனால் என்ன பண்ணுவேன், பாக்ஸ்லேயே மீதி வச்சுருவேன். வீட்டுக்கு வந்த உடனே வந்து அம்மா கேட்டு திட்டுவாங்க என்ன. அந்த மாதிரி வந்து எதையாவது அம்மாட்ட வந்து மாட்டிக்கிட்டு இருக்கியா? எப்பயாவது எப்படி பண்ணி என்ன பண்ணியது? என்ன பண்ணி மாட்டிட்டேன் அம்மாட்ட? கீழே டஸ்ட்பினில் எங்கேயாவது கொட்டிடுவேன். லஞ்சியா கொட்டலாமா? இப்போதான் தெரியுது. உடம்பு முடியாமல் போகும்போது தான் வந்து அம்மா திட்டினதெல்லாம் ஞாபகம் வரும். இனிமேல் வந்து ஃபுட்டை என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த ப்ரோக்ராமில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராம். எனக்கு வந்து எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா. இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தேன் அப்படின்னா, இப்போ வந்து ஃபுட்பால் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம், ஃபுட்பால் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. கிரிக்கெட் வந்து நேற்றுக்கு வந்து செம்ம மேட்ச் போச்சு. இது எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வந்து ஹவுஸ் ஆட் அப்படின்னு வந்து மீனா அக்கா வந்து அந்த செக்மெண்ட்டில் தருவாங்க நமக்கு. சே ஹாய் டு ஹர். ஹாய். மீனா அக்கா எப்படி சொன்னா, நான் அடுத்து வந்து நீ ஒரு பாட்டு பாடுவ, டான்ஸ் ஆடுவ, உனக்கு தனுஷெல்லாம் வேற ரொம்ப பிடிக்கும்னு வர போன செக்மெண்ட்ல வந்து சொன்னேன் இல்லையா. அது எல்லாத்தையுமே வந்து அவங்க பேர் உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே அந்த அக்கா கிட்ட பேசியாச்சுல. அவங்க பேர் என்ன தெரியுமா? அபி. கரெக்ட், அபி. அபி அக்கா வந்து நிறைய நியூஸ் வச்சிருக்காங்க. தெரியல தனுஷ் பத்தி வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஆனா அவங்க கிட்ட கேட்டா தனுஷ் பத்தி எல்லா விஷயமும் வந்து அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இன்னைக்கு ப்ரோக்ராம்ல இருக்கு. அப்பப்போ வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே இன்னைக்கு வந்து என்ன தெரியுமா, இன்னைக்கு ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க கிட்ஸை வந்து கூட்டிகிட்டு வராங்க. அதனால கிட்ஸை வச்சுக்கிட்டே தான் எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. வீட்டில் எப்படி அம்மா பக்கத்தில் வந்து குழந்தைய வச்சுட்டு சமைப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து கிட்ஸை வச்சுட்டு தான் அவங்க எல்லாரும் ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போ நான் கொஞ்சம் நியூஸ் படிச்சுட்டு திருப்பி உங்ககிட்ட பேசுவேன். ஓகேவா? செய்தி கதிர்களில் என்ன இருக்குது இது பார்க்க. 140 அடியை நெருங்குகிறது முல்லை பெரியாறு நீர்மட்டம். அணையில் இருந்து தண்ணீர் வெளியேற்றம். காணாமல் போன குழந்தைகளை 1 மாதத்திற்குள் கண்டுபிடிக்க வேண்டும். பீகார், சத்தீஸ்கர் அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஜம்மு காஷ்மீரில் போலி என்கவுண்டரில் 3 பேர் கொல்லப்பட்டது நிரூபணம். ராணுவ வீரர்கள் 7 பேருக்கு ஆயுள் சிறை. இலங்கைக்கு எதிராக இரட்டை சதம் அடித்து ரோஹித் சர்மா சாதனை. ஐசிசி தரவரிசையில் முதலிடத்திற்கு முன்னேறியது இந்தியா. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 140 அடியை நெருங்குகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன், அணையின் நீர்மட்டம் இப்போ வந்து எந்த நிலையில இருக்கு? வணக்கம் ஐஸ்வர்யா. இன்று காலை நிலவரப்படி இப்போ வந்து ஒரு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க, அணை வந்து 140 அடியை வந்து எட்டிருச்சு. இப்ப நீர் வந்து வெளியேற்றப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. வெளியேற்றப்பட்டு வருதா, இனிமேதான் வெளியேற்றணுமா? நீர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா கடந்த 2-3 வாரங்களுக்கு முன் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு வந்து 1816 கனடியா வந்து அதிகப்படியா வந்து நீரை வெளியேற்றிருந்தாங்க. இதனால தேனி மாவட்டம் விவசாயிகள் வந்து பொதுப்பணித்துறையில முற்றுகையிட்டு அணை வந்து 142 அடி 8 வரைக்கும் நீங்க அதிகப்படியான நீரை வந்து வெளியேற்றக்கூடாது. இது வந்து அப்படி வெளியேற்றினாக்க அணை வந்து உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பினுடைய அமலாக்குறது வந்து கொஞ்சம் தாமதமாகும். எனவே வந்து நீங்க வந்து அணை வந்து 142 அடி எட்டி உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்து அமல்படுத்தின பிறகுதான் நீங்க வந்து அதிகப்படியான நீங்க வந்து வெளியேற்றணும் வந்து தமிழக அரசுக்கு பொதுப்பணித்துறைக்கு வந்து தேனி மாவட்ட விவசாயிகள் வந்து கோரிக்கை வச்சாங்க. இதை பரிசீலனை பண்ண தமிழக அரசானது தற்போது அணையினுடைய நீர்மட்டத்தை 1816 கனடியிலிருந்து 456 கனடியா வந்து இப்போ குறைச்சு இப்போ அணைக்கு வந்து வெளியேற்ற வந்து 456 கனடியா வந்து வெளியே வந்துக்கிச்சு. விவசாயிகளோட கோரிக்கையை பத்தி சொன்னீங்க பிரபாகரன். இதை தேக்குவது தொடர்பாக அதிகாரிகளோட தரப்புல வந்து ஏதாவது கருத்துக்களை வந்து சொல்ல இருக்காங்களா? அவங்க அதிகாரி தரப்புல வந்து என்ன சொன்னாங்க, மேடம் எங்களுக்கு வந்து தமிழக அரசினுடைய உத்தரவு என்னவோ அதுபடியாக தான் நாங்கள் வந்து செயல்பட முடியும்.
எனவே வந்து இப்ப தற்போது தேனி பெரியார் முல்லை பெரியார் அணைப்பகுதி பகுதியில் வடகிழக்கு பருவமழை அதிகப்படியாக பெய்து வரும் காரணமாக தற்போது மழையின் அளவு அதிகப்படியாக இருப்பதனால அணை நீர்மட்டம் வந்து இப்போ படிப்படியாக உயர்ந்துட்டே வருது. இதனால வந்து நேற்று 139.20 அந்த கனடியானது படிப்படியாக உயர்ந்து இன்று காலை அதிகாரப்பூர்வமான தகவல் படி 140 அடியை வந்து அணை வந்து எட்டிடுச்சு. இதனால வந்து விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஜூன் மாதம் தொடங்கக்கூடிய முதல் போக சாகுபடிக்கு அறுவடைக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறையாதனால நெற்பயிர்கள்லாம் கருகி போகக்கூடிய சூழ்நிலையாகவும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருந்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இப்ப அந்த முதல் சாகுபடி முடிஞ்சு அறுவடை பண்ணக்கூடிய சமயத்தை வந்து தற்போது வடகிழக்கு பருவமழை வந்து அதிகப்படியாக பெஞ்சதுனால விவசாயிகளுக்கு வந்து முதல் சாகுபடி நல்லபடியாக எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு அதிகமான விளைச்சல் ஏற்படுத்துவதாகவும் மேலும் அணைப்பகுதியில் இப்ப 142 அடி வந்து எட்டக்கூடிய சூழ்நிலை தருவாயில் இருக்கிறதுனாலையும் 140 அடி இப்ப 140 அடி வந்து அதிகப்புறமா வந்து எட்டி இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து தங்களுடைய இரண்டாம் போகத்துக்கு வந்து தேவையான தண்ணீர் போக அதிகப்படியான தண்ணீர் வந்து இப்ப டேம்ல அதிகமா இருக்கிறதுனால தங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதனால வந்து எங்களுடைய இரண்டாவது போக சாகுபடியை நாங்க நல்லபடியா பண்ணுவோம். அது அடுத்து வரக்கூடிய மகிழ்ச்சி தெரிவிக்காங்க. நிச்சயமா தகவலுக்கு நன்றி பிரபாகர். தேங்க்யூ. ஃபாத்திமா, எல்லார்கிட்டையுமே வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கணும் இல்லையா? அடுத்து வர நியூஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். ஏன்னா ஒரு குழந்தை, அதாவது நம்ம எல்லாருனாலே வந்து நம்மளால் நல்லா பார்க்க முடியுது, நம்மளால் நல்லா சாப்பிட முடியுது, நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். ஆனால் அந்த குழந்தை வந்து அந்த மாதிரி இல்லை. என்ன நியூஸ்ன்னு இப்போ பார்க்கலாமா? குழந்தைகள் தினமான இன்று மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழும் பார்வை இல்லாத 16 வயது சிறுமி பொதுநல செயல்பாடுகள் குறித்து இப்போது பார்க்கலாம். சென்னையில் பிறந்த சொர்ணலட்சுமி தற்போது புதுச்சேரியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறாள். பார்வை அற்ற இவள் குழந்தைகள் பாராளுமன்றத்தின் மூலம் அவர்களுக்கு ஏற்படும் வன்முறை செயல்களை தடுக்க போராடுகிறாள். ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம். தனி மனித ஒழுக்கம்தான் குடும்ப ஒழுக்கம், குடும்ப ஒழுக்கம்தான் நாட்டின் ஒழுக்கம், நாட்டின் ஒழுக்கம்தான் சமுதாயத்தின் ஒழுக்கமாக கருதப்படுகிறது. அதனால் ஒவ்வொரு குழந்தையும் தான் ஒழுக்கமாக இருக்க பழக வேண்டும். ஒழுக்கமாக நம்ம இருக்கணும்னா முதல் விஷயம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது கிளென்லினஸ். சொல்லுவாங்க கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் சுத்தமாக இருக்கோமோ அவ்வளோ தூரம் நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. தன் 12 வயதில் குழந்தைகள் பாராளுமன்றத்தின் பிரதமராக பொறுப்பேற்று ஐநா சபையில் குழந்தை மற்றும் பெண்கள் பாதுகாப்பு நலன் குறித்து பேசியது அவள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வாக இன்றும் இருப்பதாக கூறுகிறாள். எங்கள் குழந்தை இப்படி ஒரு நிலைமையிலும் ஒரு நல்ல மேன்மையான ஒரு நிலையை எய்திருக்கின்றாள், பல சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கின்றாள். இதே போல ஒவ்வொரு பெற்றோரும் அவரவர்களின் குழந்தைகளுக்கு நல்ல உறுதுணையாக நாம் செயற்பட்டோமானால் இந்த குழந்தை மட்டுமல்ல, எல்லா குழந்தையும் ஒரு பல சாதனைகளை புரியும் ஒரு நல்ல குடிமகனாக நம் நாட்டை மேன்மையுறச் செய்யும். போதுமான வசதி இல்லாத சூழ்நிலையில் வளர்ந்தாலும் சில குழந்தைகள் தன் முயற்சியால் ஏதேனும் சாதித்து இந்த உலகில் தங்கள் இருப்பை பதிவு செய்து விடுகின்றனர். குழந்தை வளர்ப்பு முறையும் ஆளுமை பண்புகளுமே குழந்தைகளை சாதனையாளர்களாகவும் உருவாக்குகின்றன. சாதிக்க வயசு தேவையில்லை, சாதிக்கும் திறன் இருந்தாலே போதும். இதற்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஊக்குவித்தால் அனைவரும் சாதனையாளர்களே. அன்பரசி, நியூஸ் 7 தமிழ், புதுச்சேரி. பாத்தியா ஃபாத்திமா, அது அவங்க வந்து 16 இயர்ஸ் ஓல்டு கேர்ள் தான். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது, ஆனால் அவங்க வந்து செஸ் வந்து விளையாடி அதுலலாம் நிறைய வின்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? என்னன்னு தோணுச்சு? அவங்கள பார்க்கும்போது நம்ம எவ்வளவோ பிளெஸ்டுன்னு தோணுது. நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் செய்யணும். நாம்ளும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கோன்னு காட் நம்மளை பிளெஸ் பண்ணியிருக்காரு. நம்மளால் நல்லா பார்க்க முடியுது, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளால் முடிஞ்ச உதவியை நாமளும் அவங்களுக்கு செய்யணும். நிச்சயமா. இன்னும் கொஞ்சம் நியூஸ் பார்த்துட்டு திருப்பி உங்ககிட்ட பேசுகிறேன்.
இன்றைய குழந்தை தினங்களாக கொண்டாடப்படும் இந்த வேளையில் இந்தியாவில் தினந்தோறும் காணாமல் குழந்தை போவதாக வெளியாகும் செய்தி வருத்தம் தருவதாகவே இருக்கிறது. அதற்கு நிவாரணம் தரும் விதமாக காணாமல் போன குழந்தைகளை 1 மாதத்தில் கண்டுபிடிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காணாமல் போகும் குழந்தைகள் குறித்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பீகார் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் காணாமல் போன குழந்தைகளை இன்னும் 1 மாதத்தில் கண்டுபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். மத்திய பிரதேசத்தில் காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிக்க தவறியது குறித்து விளக்கம் அளிக்குமாறு சம்மன் அனுப்பவும் நீதிபதிகள் ஆணையிட்டனர். காணாமல் போகும் குழந்தைகளை கண்டுபிடிக்க காவல்துறை எடுத்து வரும் முயற்சிகளில் ஒன்று ஆபரேஷன் ஸ்மைல். இதன் மூலம் பல குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளனர். இது குறித்து இப்போது பார்க்கலாம். காணாமல் போகும் குழந்தைகளை கண்டுபிடிக்க தில்லியை அடுத்த காசியாபாத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் ஆபரேஷன் ஸ்மைல் ஆரம்பிக்கப்பட்டது. காசியாபாத் எஸ்பிபி தர்மேந்திர சிங் தலைமையில் போலீசார் 38 குழுக்களாக 6 இடங்களை அடையாளம் கண்டு சோதனை நடத்தி வருகின்றனர். தற்போது வரை 207 குழந்தைகளை காப்பாற்றியுள்ளதாக தெரிவிக்கின்றார் தர்மேந்திர சிங். காணாமல் போகிற குழந்தைகளில் பலரை காப்பகங்களிலேயே கண்டுபிடிக்கலாம். காசியாபாத் மற்றும் டெல்லி என்சிஆர் பகுதியில் உள்ள காப்பகங்களில் தேடினாலே பல குழந்தைகளை கண்டுபிடிக்கலாம். குழந்தைகளை அவர்கள் பெற்றோருடன் இணைக்கும் பணியை காப்பகங்கள் ஏன் செய்யவில்லை என கேள்வி எழுப்புகிறார் இந்த ஆபரேஷன் ஸ்மைல் குழுக்களை வழிநடத்தும் பிபிஎஸ் குமார் ரன்விஜய் சிங். காணாமல் போகும் குழந்தைகளுக்காக பல அமைப்புகள் செயல்பட்டு வந்தாலும் அவர்களுக்கிடையே ஒருங்கிணைப்பு இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டுகிறார். ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இது போன்ற காப்பகங்களில் இருக்கின்றார்கள். இவர்கள் நலனுக்காக பல அமைப்புகள் உள்ளன. ஆனால் இந்த அமைப்புகளுக்கிடையே ஒருங்கிணைப்பே இல்லை. அதனால் இந்த அமைப்புகள் யாவும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். காவல்துறையினரால் மீட்கப்பட்ட இந்த குழந்தைகளில் சிலர் சிறு வயதிலேயே காணாமல் போனதால் அவர்களது ஊர் மற்றும் குடும்பம் பற்றி கண்டறிவது கடினமாக உள்ளது என்று கூறுகின்றனர் ஆபரேஷன் ஸ்மைல் அதிகாரிகள். இங்கு பல குழந்தைகள் தங்கள் உற்றார் மற்றும் உறவினருடன் சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் இதே வேளையில் தங்கள் பெற்றோரை தொலைத்தோ இல்லை தொலைக்கப்பட்டோ காவல்துறையினரால் மீட்கப்பட்ட சில குழந்தைகள் காப்பகத்தில் இருக்காங்க. இவர்கள் கொடுக்கும் சிறு அடையாளத்தை வைத்து இவர்களுடைய பெற்றோரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஸ்டான்லி ஜான், நியூஸ் 7 தமிழ், நியூ டெல்லி. ஜம்மு காஷ்மீரில் போலி என்கவுண்டரில் 3 பேரை கொலை செய்த ராணுவ வீரர்கள் 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் வரவேற்றுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாராவில் கடந்த 2010ஆம் ஆண்டு மே 3ஆம் தேதி எல்லை தாண்டிய பயங்கரவாதிகள் என்று கூறி 3 பேரை ராணுவ வீரர்கள் சுட்டுக் கொண்டனர். போலி என்கவுண்டர் என்று புகார் எழுந்ததால் இது தொடர்பாக விசாரணை செய்த ராணுவ நீதிமன்றம் 2 அதிகாரிகள் உட்பட 7 வீரர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. இதனை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் வரவேற்றுள்ளனர். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தினம் அழுதுட்டு இருக்காங்க. எப்பெல்லாம் அவங்களோட பையனோட ஞாபகம் அவங்களுக்கு வருதோ அப்பெல்லாம் அழுதுகிட்டே தான் இருக்காங்க. குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சதுல அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. போலி என்கவுண்டர் உறுதியானதை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் இராணுவத்திற்கு சிறப்பு அதிகாரங்களை வழங்கும் இராணுவ அதிகார சிறப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றுள்ளது. ஆனால் இதனை கடுமையாக எதிர்க்கிறார் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியான ராஜ் காதியான். இராணுவ அதிகார சிறப்பு சட்டம் இராணுவத்தினர் தண்டனையிலிருந்து தப்பிக்க வழிவகுக்கும் என்ற கருத்துக்களை ஏற்க முடியாது. ஏற்கனவே பல சூழ்நிலைகளில் இராணுவத்தினர் தண்டிக்கப்பட்டுள்ளனர் என்பதை அனைவரும் உணர வேண்டும். போலி என்கவுண்டர் புகாரை தொடர்ந்து கடந்த 2010ஆம் ஆண்டு நடந்த தொடர் போராட்டங்களில் ஏற்பட்ட வன்முறையில் 120க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இராணுவ நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றுள்ள ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிவகுமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை காரணமாக எல்லையில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த சண்டையில் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து உடனடியாக தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. தீவிரவாதிகள் பதுக்கியிருந்த மறைவிடங்கள் மீது பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்திய வண்ணம் இருந்தனர். இதன் காரணமாக எல்லைப் பகுதிகளில் பதற்றம் நிலவுகிறது. இமயமலை பகுதி உலகில் உள்ள முக்கிய ராணுவ பகுதிகளில் ஒன்றாகும். இங்கு பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள இந்தியா சார்பில் 13 லட்சம் வீரர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 20 ஆண்டுகளில் இப்பகுதிகளில் நடைபெற்ற கலவரங்களினால் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டுள்ள மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர்.
ஃபாத்திமா, நீ வந்து இன்டர்நெட் எல்லாம் யூஸ் பண்ணுவியா? என்னென்னலாம் யூஸ் பண்ணுவேன் இன்டர்நெட்டில்? இன்டர்நெட்டில் எப்பயாவது கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுவேன். கூகுள் எல்லாம் பார்ப்பியா? இங்கே வந்து என்ன தெரியுமா பண்ணுறோம், இங்கே ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். ஃபேஸ்புக்கில் உனக்கு தெரியும், ஆனால் நீ ரொம்ப குட்டி, இப்போல்லாம் ஃபேஸ்புக் வரக்கூடாது, அப்புறமா ஃபேஸ்புக் வரலாம். ஆனால் அந்த ஃபேஸ்புக்கில் வந்து எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா, அங்கே வந்து என்னென்ன பேசுகிறாங்க, ட்விட்டரில் என்ன பேசுகிறாங்க, நம்ம இங்கே டிவி முன்னாடி பேசிகிட்டு இருக்க மாதிரி அங்கேயும் வந்து மக்கள்லாம் பேசிகிட்டே இருக்காங்க இல்லையா, அதை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு அக்கா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அது பேர், செக்மெண்ட் பேர் வாட்ஸ் இப்போ. சொல்லு. வாட்ஸ். என்னது? வாட்ஸ் இப்போ. இப்போ. வாட்ஸ் இப்போ. வாட்ஸ் இப்போ. என்ன இருக்கு? ஹாய் சூர்யா. இன்னைக்கு வந்து என்னோட ஃபாத்திமா இருக்காங்க இங்கே. அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க நீங்கள் வந்து என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு. அவங்க பேர் வந்து சூர்யா. கீழே அவங்க கிட்ட என்னென்ன நியூஸ் இருக்குது, வாட்ஸ் இப்போல என்ன இருக்குன்னு கேள். வாட்ஸ் இப்போல இப்போ என்ன இருக்குது கண்டிப்பாக பார்க்கலாம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவை பற்றி தான். 264 ரன்ஸ் வந்துட்டு அவர் அடிச்சிருக்காரு. பார்த்திங்கன்னா 15 பால்ஸில் வந்துட்டு 50 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இது ரொம்பவே ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்வீட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு மதர் ஆஃப் கோஇன்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா சச்சின் 200 அடிக்கும் போதும் இந்தியா வந்துட்டு 153 ரன்ஸில் வின் பண்ணிச்சு. ஷேவாக் அடிக்கும் போதும் 153. இப்போ ரோஹித் சர்மா அடிக்கும் போதும் 153 வின்ஸ் வித்தியாசத்தில் வந்துட்டு வின் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்துட்டு பிஸியாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கே தெரியாது அவங்க வந்துட்டு 5வது தடவை 400 ரன்னுக்கு மேலே வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவை ரொம்பவே ஒரு ஹானர் பண்ணுறதுக்காக எல்லாருமே வெல்கம் பண்ணி அவருக்கு ரொம்ப ஹானர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பெங்கால் அவங்க வந்துட்டு 2.5 லட்சம் ரூபாய் வந்துட்டு கேஷ் அவார்ட் ரோஹித் சர்மாவுக்கு கொடுத்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் தான் இப்போ ரோஹித் சர்மாவை பற்றி சோஷியல் மீடியாவில் டாப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஐஸ்வர்யா, தகவலுக்கு நன்றி சூர்யா. இங்கே இருக்காங்க அக்கா பாருங்க. இனிவரும் செய்திகளில் மல்லிகை விலை விண்ணை தொட்டாலும் லாபமற்ற விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக ஆதங்கம். ஐஎஸ் இயக்க தலைவர் அல் பாக்தாதியின் உரை அடங்கிய ஆடியோ வெளியீடு. இன்னும் பல முக்கிய செய்திகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஃபாத்திமாக்கு இன்னும் என்னென்ன தெரியும், அவங்களுக்கு டான்ஸ்ல வேற இன்ட்ரெஸ்டா, பாட்டு வேற பாடுவாங்களாம், அதை பத்தி எல்லா டீடைல்ஸும் நான் கேட்டு வைக்கிறேன். நீங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு திரும்பி தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் வெளிச்சத்தில்.